வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அறிந்து கொள்வோம். ததாஸ்து. ததாஸ்து என்கிற வார்த்தை அப்படியே ஆகட்டும், அவ்வாறே ஆகுக என்ற அர்த்தமாகும். வீட்டில் எந்த சுபகாரியம் நடந்தாலும் வீட்டில் விழாக்களில் ஆசீர்வாத மந்திரங்கள், பகவானிடம் கோரிக்கைகள், வேண்டுகோள்கள், மந்திரங்கள் உச்சரிக்கும் போது மற்ற சில பிராமணர்கள், பெரியவர்கள், வாத்தியார்கள் அடிக்கடி அந்தந்த மந்திரங்களை நாம் உச்சரித்த பிறகு ததாஸ்து ததாஸ்து என்று சொல்லி அட்சதை நம் தலையில் தெளிப்பார்கள். ததாஸ்துவை பற்றி சில விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அமங்கல சொற்களாக இருக்கக்கூடாது. யாருக்கும் சாபம் இடக்கூடாது. நல்ல பயன் தரும் சொற்களையே சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்கும் தேவதைகள் நம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மிடையே உலவுகிறார்கள். தேவதைகளின் அதிர்வலைகள் எங்கும் நிறைந்திருக்கிறது. ஆகவேதான் நம் சொற்களை அப்படியே நடக்கட்டும் என்று அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். எப்போதும் அவர்கள் நாம் விரும்பியது போலவே நடக்கட்டும், நம் வார்த்தை பலிக்கட்டும், வேண்டுவது கிடைக்கட்டும் என்று வாழ்த்திக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைதான் தசாத்சு. ஆகவே நாம் விரும்பியது போலவே ஆகிவிடும், நடந்துவிடும். துர்வார்த்தைகள், அமங்கல வார்த்தைகளை நாம் உச்சரித்தால் அதுபோலவே நடந்துவிடும். சொன்னால் பலித்துவிடும். மனிதன் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். வெல்லும், கொல்லும். வாயிலே சனி என்று அதனால்தான் சொல்கிறோம். நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட அபசகுன அமங்கல வார்த்தைகளை நாம் உச்சரிக்கவே கூடாது. மனதில் நினைக்கவே கூடாது. மனதில் நினைப்பதுதான் வார்த்தையாக வெளியே வரும். அதற்குத்தான் எப்போதும் பகவான் நாமத்தை விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், உச்சரிக்க வேண்டும். அவன் அருள் பெற முடியும் என்பதற்காகத்தான் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே சொல்வோம் என்று அடிக்கடி பெரியவர்கள் சொல்வது இதற்காகத்தான். இதன் மூலம் மனதில் மட்டுமல்ல, நம் வீட்டிலும் நம்மை சுற்றிலும் எங்கும் சுபீட்சம், சந்தோஷம் என்றும் குடிகொள்ளும். சமாதானம் பவதி என்று 100 வாழ்க என்று வாழ்த்தும் போது ததாஸ்து சொல்வதால் அப்படியே நடக்கும் என்று நமது நம்பிக்கை வீண் போனதில்லை. விவாக பிராப்திரஸ்து, புத்திர பிராப்திரஸ்து, ஆயுர் ஆரோக்கிய அபிவிருத்தி, மங்களானினி பவந்து என்று எல்லாம் விவாகம் நடக்க வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனைக்கு ததாஸ்து சொன்னால் அப்படியே நடக்கட்டும் என்று ஆசீர்வாதம் அளிப்பது வழக்கம். நம்மை சுற்றி தேவதைகள் இருக்கிறார்கள் என்கிறது சாஸ்திரம். அதேபோல் முனிவர்களும் யோகிகளும், குறிப்பாக நம்முடைய முன்னோர்களும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பதால் அதற்கெல்லாம் ததாஸ்து ததாஸ்து என்று சொல்கிறார்கள். நாம் சொல்லும் நல்ல வார்த்தைக்கும் சாபத்துக்கும் ததாஸ்து தான். என்ன ராமண்ணா சௌக்கியமா? என்ன சௌக்கியம்? விடாமல் இருமல், ஜலதோஷம், முதுகுவலி, மூட்டுவலி, தலை சுத்தல், நிற்கவே மாட்டேன் என்கிறது. இந்த வியாதி பிடுங்கள், என்னை விட்டு போகணும் எனக்கு தோன்றல.
எந்த டாக்டராலும் குணப்படுத்தவே முடியவில்லை. என் முடிவே இதாலேதான். இப்படித்தானே வாங்கி கட்டிக்கொள்ளும் ராமண்ணா. அவ்வளவுதான். ராமண்ணா எதிர்பார்த்தது நடந்தே தீரும். ஆகவேதான் இங்கிலீஷிலும் தமிழிலும் அடிக்கடி நாம் பாசிட்டிவ் எண்ணங்கள் மனதை நிரப்ப வேண்டும் என்கிறோம். ராமாயணத்தில் இப்படித்தான் ராவணனும் கும்பகர்ணனும் பல்லாயிரம் வருஷங்கள் கடுந்தவம் இருந்து கேட்ட வரத்தை பெற்றார்கள். ராவணன் எந்த தேவனாலும் ராட்சதனாலும் மும்மூர்த்திகளாலும் தேவர்களாலும் மிருகத்தாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வேண்டியவன் மனிதனால் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. தசாத்து என்ற வரம் அருளினார் பிரம்மா. ஆகவேதான் விஷ்ணு மனித குலத்தில் ராமனாக பிறந்து ராவணனை முடித்தார். கும்பகர்ணன் வரம் கேட்கும் போது தேவர்களே இருக்கக்கூடாது, நிர்தேவஸ்ய என்று கேட்பதற்கு பதிலாக வாய் குளறி தவறுதலாக நித்ரேவஸ்ய என்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி கேட்டுவிட்டார். அதனால் வாழ்க்கை முழுக்க நித்திரையில் கழித்து கடைசியில் மீளா நித்திரையில் மறைந்ததும் ததாஸ்து வாழ்தான். நம்முடைய உடம்பு ஒரு கோவில், நமது மனம் இறைவன் வாழும் இல்லம். கோவிலுக்கு செல்லும்போது எப்படி குளித்துவிட்டு தோய்த்து உலர்ந்த சுத்தமான வஸ்திரம் உடுத்துக்கொண்டு உடலில் விபூதி சந்தனம் குங்குமம் அணிந்து இறைவனை வணங்கச் செல்கிறோமோ, அப்படி மனத்திலும் தூய்மையோடு இருக்க நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள்தான் ததாஸ்துவை நல்லதாக நமக்கு பெற்றுத்தரும். குழந்தைகளுக்கு நாராயணன், சிவன், லக்ஷ்மி, சரஸ்வதி, கோவிந்தன் என்று பெயர் வைக்கும் காரணம் அவர்களை பற்றி பேசும்போது கூப்பிடும்போது பகவான் நாராயணன் நாமம் நல்ல வார்த்தைகள் நாக்கிலிருந்து எப்போதும் வெளிப்பட வேண்டும் என்று ததாஸ்து சொல்வதற்குத்தான். குழந்தைகளை, உறவுகளை, மற்றவர்களை நோக்கி நீ செத்து தொலை, நாசமாப்போ, அழிந்து போ, ஒளிந்து போ போன்ற கொடிய அமங்கல வார்த்தைகளை உபயோகப்படுத்தவே கூடாது. இனிமேலாவது ததாஸ்துவை தேவதைகள் பற்றிய நினைப்பு இருக்கட்டும். இதை படித்தவுடனாவது அவை நம்மை விட்டு போகட்டும், அவை போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ததாஸ்து என்று நானே சொல்கிறேன். ததாஸ்து. நன்றி, வணக்கம்.